ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கசப்பில்லாத பாவக்காய் எப்படி செய்கிறது, பாவக்காய் குழம்புன்னு பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இது ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துருவாங்க. நம்ம விதையோடு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப முத்தின விதையில பிஞ்சு காய் தான், அதாவது இளங்காய் சொல்லுவாங்களே, அதான் இளங்காய் தான். அப்படியே செய்யலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கூட போடுங்க, நல்லது தான் வெந்தயம். கசக்காது, எண்ணெயில் பொரிஞ்சிடுது. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வெறும்னே எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பாவக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுவாங்க. அந்த எண்ணெயிலே வதக்குவாங்க, கசப்பு போடு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா தாளித்து போடுவாங்க. நான் எப்படின்னா, இவ்வளோ தான், இது எல்லாத்தையும் போட்டு இதை வதக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில். என்னென்னா பூண்டு நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம வதக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வதக்கி அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் அப்படி தான். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் அதிகமாக இருக்கக்கூடாது. சும்மா ஒரு சின்ன கீரல் சொல்லுவாங்களா, அந்த சின்ன கீரலாக போட்டு தேங்காய், அப்புறமா மிளகு, கொஞ்சம் சீரகம், இது மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் வதக்கும் போதே எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கணும். இவ்வளோதாங்க. இது மறுபடியும் நம்ம பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சதை எடுத்து அதில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பாவக்காய் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு ரெடி. கசக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பாவக்காய் கசப்பே இருக்காது. சின்ன குழந்தைங்க கூட பாவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது கடுகு பொரியாமல் கூட நீங்கள் வெறும்னே எண்ணெய் ஊற்றி வெறும் பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம தாளிக்கலாம். ஒவ்வொன்றா நாங்கள் அரைச்செல்லாம் செய்ய மாட்டோம். அப்படின்னா அந்த வெறும்னே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம், கறிவேப்பிலெல்லாம் போட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச பாவக்காய் போட்டாலும் கசப்பு இருக்காது. பாவக்காயை தனியாக வதக்கி எடுத்துட்டா கசப்பு இருக்காது. வேறு எந்த மாதிரி செஞ்சால் பாவக்காய் கசக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பாவக்காய் ஃபஸ்ட்டு போடும்போது இவ்வளோ இருந்தது. அதை நல்லா வதக்கிட்டோம் இல்லைங்களா. வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சுருங்கிடுச்சு காய். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெறும்னே பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னா கடுகுலாம் போடாமல் இந்த பாவக்காய் எண்ணெயிலே இப்படியே உப்பு லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு சாம்பார் சாதத்துக்கு தொட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட. பாவக்காய் நிறைய பேருக்கு எப்படி செஞ்சாலும் பிடிக்காது, கசப்பாக இல்லாமல் செஞ்சால் கூட. எனக்கெல்லாம் பாவக்காய் ரொம்ப பிடிக்குங்க. கசப்பாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் பாவக்காயை. அதுக்காக தான் வீட்டுக்காகவே செடி போட்டேன். இப்போ தான் 2 காய் வச்சுருக்கு, சின்ன சின்னதாக. நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டுடலாங்க. ஏன்னா மற்ற மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் ஆல்ரெடி அரைக்கும் போது போட்டிருக்கேன். இப்போ நான் மிளகா பொடி மட்டும் போட்டுக்கிறேன், தேவையான காரம். இங்கே மல்லிப்பொடியும் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் மிளகாத்தூளில் மல்லி எல்லாம் போட்டு அரைச்சதால் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். அதோட காரம் கம்மியாக போடுவேன். நான் உங்களுக்கு தேவையானதோ காரம் போட்டுக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயில் வதக்கும் போது அப்படி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே போட்டோம்னா உப்பு இதில் ஆல்ரெடி போட்டிருக்கும். இது வதங்கிடுச்சு. ஒரு பாவக்காய் சாப்பிட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் செம்மையாக இருக்கும். இது அப்படியே சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கணும்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம குழம்பு வைக்கிறதுனால பல மசாலாலாம் போடும். எனக்கு பாருங்கள், இவ்வளோ காய் இருக்குது. நான் மட்டுமே சாப்பிட்ருவேன். ஏன்னா அது வறுத்துட்டோம் இல்லைங்களா, அப்படியே ஃப்ரை பண்ணிட்டோம். நான் மட்டுமே சாப்பிட்ருவேன். இதுவே எனக்கு பத்தாது. பாவக்காய் மட்டும் அப்படி தான். மற்ற காயெல்லாம் இவ்வளோ காய் சாப்பிட பிடிக்காது. ஆனால் இந்த பாவக்காய், அப்புறம் கோவக்காய், அதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன்.
இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டிக்கலாங்க. மசாலா கொட்டிட்டு நல்லா அந்த மசாலாவும் காய் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கலாம். பாவக்காயும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்னும் புளியே ஊற்றல. தேங்காய் கூட நான் சின்னதாக ஒரு சில்லி தான் போட்டுறேன், அதிகமாக போட பண்ணலங்க. குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்து அதிலே வதங்கிடுச்சு நல்லா, அதிலே முக்கால்வாசி வந்துடுங்க. இதில் சும்மா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, காய் வந்துடும். காய் நல்லா பெருசு பெருசாக இருந்ததா வதங்கினதுக்கப்புறம் சுருங்கிடும். வேகும்போது மறுபடியும் பழைய சைஸுக்கு வரும் பாருங்கள். காய் நல்லா வந்துடுச்சுன்னு அர்த்தம். நல்லா திக்காக இருக்குது. 2 காய் தான் போட்டேன், எவ்வளோ குழம்பு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா சாப்பிட்லாம். வத்த குழம்பு தான் பாவக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். அந்த புளியில் லைட்டாக ஊற இப்போ காலையில் செஞ்சால் ஈவினிங் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், மதியம் செஞ்சாலும் நைட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. காய் ஒரு 5 நிமிஷம் தான், காய் வெந்துடும். இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, புளி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா புளி ஊற்றிட்டோம், குழம்பு நல்லா சுண்டிடுச்சிங்க. இப்போ நல்லா காய் முன்னே வந்துடுச்சு சொன்னேன் இல்லைங்களா, நல்லாவே பாருங்கள் காய் வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, கசப்பே இல்லைங்க. நான் இப்போ காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், கசப்பே இல்லை. நம்ம உடைச்சா நல்லா தான் இருக்கும், அப்போ தான் இப்போ வதக்க முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. சில பேர் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு உடனே வதக்கும், அதனால் லைட்டாக கசக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது நாங்கள் இப்படி செஞ்சால் கசக்காது காய் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.